கொலோசையர் 1 12, 13 ஆகிய வசனங்கள். கொலோசையர் 1, 12, 13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசுகிறீர். தேவ ஆவியானவர் சத்திய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆழமாய் அவைகளை புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுமானி செய்கிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, ஒளியின் ராஜ்யம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே தேவன் நம்மை உட்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே ஆவியானவர் மூலமாக பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம், அது அற்புதங்களின் ராஜ்யம், அது ஆசீர்வாதத்தின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். கவனிங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம யாருமே பிறக்கும் போதே இதற்குள்ள இல்லை. நம்ம இதுக்கு வெளியே தான் நம்ம பிறந்தோம், இதுக்கு வெளியே தான் இருந்தோம், இதுக்கு வெளியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். அதுதான் ரட்சிப்பு. பாருங்க, தேவன் நம்மை ரட்சித்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே கிடந்தோம் இல்லையா? இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருந்தோம், பிசாசுனுடைய பிடியில் இருந்தோம். அங்கே இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி பாருங்க அற்புத விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நிறைய சபைகளில் இதெல்லாம் கேட்க முடியாது. நிறைய சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செத்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ போவ, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ போவ. ரட்சிப்பு என்பது அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துது. ஆனால் செத்த பிறகுதான் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணுறாங்க. தப்பு. பாருங்க, என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி, எல்லாம் சொல்லுவோம் விடுதலை ஆக்கி, விடுதலை ஆக்க போறாருன்னு போடல, விடுதலை ஆக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. விடுதலை ஆக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாரு. உட்படுத்தினவரும் ஆகிய, உட்படுத்த போறாருன்னு போடல, உட்படுத்திட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் நாம இருக்கிறோம். பாருங்க, எபேசியருக்கு போவோம். எபேசியர் 2 11 வசனத்திலிருந்து, வசனம் 11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நினைச்சுக்கங்க, மறந்துடாதீங்கன்றார். சில காரியங்களை மறந்துடக்கூடாது நம்ம. பாருங்க, அந்த 11வது வசனத்துல மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், அதாவது அந்த விருத்த சேதனம் உடையவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த யூதர்கள், அந்த ஆபிரகாமின் சந்ததி. அவங்க புறஜாதியாரை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் விருத்த சேதனம் இல்லாத ஆட்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லாதவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள். ஆகவே இவங்க புறஜாதிகள். அதுவும் யூதர்கள் புறஜாதிகளை பற்றி என்ன சொல்லுவாங்களாம் பாருங்க, இந்த புறஜாதிகள் எல்லாரும் நரகத்தில் எரிய போகிற விறகு கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு வரவே வராது, அப்படி சொல்லிட்டு இருந்த ஆட்கள் இந்த யூதர்கள். பாருங்க,
நாம் எல்லாரும் புரஜாதிகள். நாமெல்லாம் ஆபிரகாம் மாம்ச பிறப்பு கிடையாது இல்லையா? நாமெல்லாம் பிரஜாதிகள். அப்ப எப்படி இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களா இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பா இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். தேவன் அற்றவர்களா இருந்தோம். இந்த உலகத்துல நம்ம கண்டிஷன் ரொம்ப பேட், ரொம்ப மோசமான கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல நாம இருந்தோம். இப்ப 13ஆம் வசனம் பாருங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முதல்ல தேவனுக்கு ரொம்ப தூரமா இருந்தீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, எல்லாரும் சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கவனிங்க, சமீபமானீர்கள் எவ்வளவு சமீபமாயிட்டோம்னா, அப்பாவும் பிள்ளைகளும் ஒரே வீட்டில் குடியிருக்கிற மாதிரி தேவனும் நாமும் பாருங்க ஒரே குடும்பத்தாராக மாறிவிட்டோம். அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டாரு. கவனிங்க, சமீபமானீர்கள், அதுதான் அர்த்தம். தேவனுக்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க. தேவன் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்க தேவனுக்குள்ள நினைச்சிட்டீங்க, வந்துட்டீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒன்னஸ், ஒரு தேவனோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்து விட்டார். அதனாலதான் சங்கீதம் 126க்கு போங்க. சங்கீதம் 126, சங்கீதம் 126 1 வாசிப்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அதாவது சொப்பனம் காண்கிறவர்னா இது சொப்பனத்துல தான் நடக்க முடியும், இது ரியாலிட்டியில நடக்கவே முடியாது. பேதுரு கூட பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து தேவதூதன் பேதுருவை விடுதலையாக்கி பாருங்க, 1ஆம் காவலை கடந்து 2ஆம் காவல் 3ஆம் காவல் 4ஆம் காவல்லாம் கடந்து நகரத்தின் வீதியில கொண்டாந்து பாருங்க பேதுருவை விட்டுட்டு போகும்போது பேதுரு என்ன யோசித்தாரு? இது சொப்பனத்துல தான் நடக்குது போல, இது ரியாலிட்டியா, ரியலா நடந்த மாதிரி தெரியலன்னா அப்படி யோசிச்சுட்டு இருந்தாரு பேதுரு. ஆனா ரியலா நடந்துருச்சு. இங்க பாருங்க, நாமளும் பிசாசினுடைய சிறையிருப்புக்குள்ள இருந்தோம். யாரும் நம்மளை பாருங்க பிசாசின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியாது, பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியாது, நம்மளை நாமளே பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியாது. நம்ம நேசிக்கிற பாருங்க மற்றவர்களும் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், யாரும் இந்த பிசாசின் அடிமைத்தனத்தில் நம்மை விடுதலையாக்கவே முடியாது. ஆனா குட் நியூஸ் என்னன்னா, தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவன் நம்முடைய சிறைச்சாலையிலிருந்து நம்மை பாருங்க விடுதலையாக்கினார். சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அப்பொழுது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். அப்பொழுது 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. பாருங்க, இது உண்மையில நடந்துருச்சுன்ற பாருங்க அந்த உண்மையை நாம் உணர்ந்த போது சொல்ல முடியாத சந்தோஷம் இல்லையா? வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நம்ம சந்தோஷத்தை பார்த்துட்டு, நம்ம விடுதலையை பார்த்துட்டு, நம்ம ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு என்னமோ இவங்க ஆராதிக்கிற கடவுள் இவங்களுக்கு என்னமோ பெரிய நன்மை செஞ்சுட்டார் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பாருங்க புரஜாதிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மாமா மச்சான் உங்க சொந்தக்காரங்க பாருங்க, நீங்க குடியிருக்கிற தெருவில், நீங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் இதை உணர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களை சிறையிருப்பை திருப்பி இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு என்பது பாருங்க ஒரு சாட்சியாக அது விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே புரஜாதிகளாக சொல்லுகிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்களாம். இப்ப 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமீன். பாருங்க, ரட்சிப்பு என்பது கர்த்தர் செய்த பெரிய காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம
எபேசியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம அப்படியே சில நேரங்களில் மேலோட்டமாக அப்படி வாசிட்டு போயிடுறோம். ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம சமீபமானோம் அப்படின்னு பாருங்க, அப்படியே வாசிட்டு போயிடுறோம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்னா என்ன அர்த்தம்? அதுக்காக இயேசு மரிக்க வேண்டியதாக இருந்தது. ரத்தம் சிந்தி மரித்ததுனால தான் நாம பாருங்க வெளியே கிடந்த நாம உள்ள வந்திருக்கிறோம். பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்த நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய கரையத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற. ரத்தம் சிந்தி மரித்ததுனால நாம பாருங்க இந்த தேவனுடைய அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எப்போதும் ஒரு நன்றி உணர்வு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீ நினைப்பதற்கும் என்னை கண்ணோக்குவதற்கும் நான் ஏமாத்திரம். கர்த்தாவே, நீர் என்னை ரட்சிக்காம விட்டுருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நம்பிக்கையுடையவனா இருக்கிறேன், தேவனை உடையவனா இருக்கிறேன். கண்ணை மூணுன்னா கர்த்தர்ட்ட செய்வேன், போய் சேர்வேன்கிற பாருங்க மகிமையின் நம்பிக்கையோட நம்ம இந்த உலகத்தில் வாழும்படி கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். அத்தனைக்கும் கர்த்தர் கொடுத்த கரையம் பாருங்க. இயேசு நமக்காக கொடுத்த கரையத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய மேன்மை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படிங்கிறாரு. அதாவது எனக்கு இன்னைக்கு வாழ்வு உண்டாயிருக்கிறது, நான் நல்லா இருக்கிறேன், என் மூலமா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை. அங்கே பட்ட பாடுகள், அங்கே அவர் சிந்தின ரத்தம், அங்கே அவர் அடைந்த மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது. நாம ஏதோ நல்லவர்களா இருந்ததுனால இல்லை, நாம ஏதோ புண்ணியம் கட்டிக்கிட்டதுனால இல்லை. கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் உள்ள மதங்களுக்கும் பாருங்க கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மதங்கள்லாம் ஒர்க்ஸ் ஓரியன்டட்னு சொல்றாங்க. அதாவது நீ இப்படி இப்படி செய்ய, அப்படி இப்படி செஞ்சனா கடவுள் உன்னைய இப்படி ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒர்க்ஸ் தான் பாருங்க, கிரியைகள் தான். ஆனா கிறிஸ்தவம் முற்றிலும் வித்தியாசம். பாருங்க, நாம் செய்யற எந்த கிரியையும் நம்மை ரட்சிக்க போறதே கிடையாது. இயேசுவின் கல்வாரி பாடுகள், அவர் கல்வாரியிலே சிந்தின ரத்தம், அவர் பட்ட வேதனை, அருமையான அவர் அடைந்த மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி இருக்கிறது. 100% இயேசுவின் பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். பாருங்க, கர்த்தர் கொடுத்த கரையத்தை ஒரு நாள் நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. அந்த காலத்துல பெரிய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாரு, கர்த்தர் இவ்வளவு கரையை உனக்காக கொடுத்துருக்கிறாரு, அப்ப நீயும் கர்த்தருக்காக சில கரையங்களை என்ன செய்யணும், கொடுக்கணும்னு சொல்லுவாரு. நாங்களாம் வாலிபுரில் இருந்தபோது கர்த்தரா பணமான்னு வரும்போது நீ கர்த்தர் சார்பில் நிற்கணும். ரட்சிக்கப்பட்ட பொண்ணா ரட்சிக்கப்படாத பொண்ணான்னு வரும்போது நீ கர்த்தருடைய சார்பில் நின்று ரட்சிக்கப்பட்ட பொண்ணா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நீ உறுதியா இருக்கணும். கர்த்தர் உனக்கு உயிரையே கிரயமாக கொடுத்திருக்கும் போது நீயும் சில கிரயங்களை அவருக்காக கொடுக்க வேண்டும் என்று பெரிய பசங்க ரொம்ப அழுத்து சொல்வார் பாருங்க. அதெல்லாம் நாங்கள் வாலிபர்களாக இருந்தபோது எங்களுக்குள்ள அப்படியே பாருங்க பதிந்து விட்ட சில காரியங்கள். திருமணம்னு வரும்போது பாருங்க உறுதியாக நிற்பதற்கு அதெல்லாம் உதவி செஞ்சிச்சு. கவனிங்க, என்ன சொல்ல வர்றேன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த கரையத்தை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு பாருங்க சுயாதீனமான ஒரு வாழ்க்கை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருந்து நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாரு, நடத்துகிறாரு. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்ன சுயாதீனமான ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுறான் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தான். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை
நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. சுயாதீனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய கல்வாரி பாடுகள் நம்மை கொண்டு வந்திருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. பாருங்க, இத கொஞ்சம் புரியுற மாதிரி வளர்க்கணும்னா பாருங்க, இன்னைக்கு நம்ம ஜீவவார்த்தை ஆலயத்தின் வளாகத்துக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? நல்ல விசாலமான இடத்துல இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. காரு வெஹிக்கிள்லாம் நல்லா பார்க் பண்ணிட்டு பாருங்க, நல்ல விசாலமான இடத்துல வந்து உட்கார்ந்து தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சபை என்பது மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற இடம். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஆனா இவ்வளவு நல்ல ஒரு விசாலமான இடத்துல வந்து இவ்வளவு சந்தோஷமா ஆராதிப்பதற்கு பாருங்க, அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது இல்லையா? பெரிய பாஸ்டர் பாருங்க, அந்த காலத்துல அவ்வளவு பிரயாசம். 30 வருஷத்துக்கு முன்னால அவ்வளவு பிரயாசம் பாருங்க. வர்ற பணத்தெல்லாம் பாருங்க சேர்த்து 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 வச்சு 34 பேர்கிட்ட இந்த இடங்களை வாங்கி எல்லாம் முள்ளு காடாக கிடந்துச்சு பாருங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி எவ்வளோ பெரிய ஆலயத்தை அவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டினதுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப சுயாதீனத்தோடு வந்து என்ன செய்கிறாங்க? சந்தோஷமாக ஆராதிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் கரையும் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் மற்றவர்கள் அதனுடைய பயனை அனுபவிக்கிறார்கள். கிறிஸ்தவ ஜீவமும் இதுதான் பாருங்க. கர்த்தர் நமக்காக பெரிய கரையங்களை கொடுத்துருக்கிறாரு. அதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்ம சமாதானத்தை அனுபவிக்கிறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா பாருங்க. கர்த்தருடைய கல்வாரி பாடுகள் நம்மை பாருங்க பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவே உமக்கு நன்றி. அருமையான ஒரு வாக்கியம் பாருங்க, அடிக்கடி சொல்லணும், இயேசுவே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ போவோம் சங்கீதம் 91. சங்கீதம் 91 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். பாருங்க, இது விசுவாசியினுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம். விசுவாசி ஒரு பாருங்க ஐயோ பாவம் கிடையாது, ஒரு கையால் ஆகாத ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நபர் கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்திலேயே அருமையானவர்களே அதிகாரம் படைத்த ஒரு மனுஷன் இருப்பானால் அவன் வந்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான். பாருங்க, அவனுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் இருக்கிறது, பிசாசுனுடைய தீமைகள் மேலே அதிகாரம் இருக்கிறது. பிசாசும் அவனுடைய தீமைகளையும் இவனை மிதிக்காது, இவன் பிசாசையும் அவனுடைய தீமைகளையும் மிதிக்கிறவனாய் இருப்பான். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம் இவைகளை நீ மிதித்து போடுவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. பிசாசுனுடைய தீமைகள் நம்ம மிதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிசாசுனுடைய தீமைகள் நம்மை ஆட்கொண்டு அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தர் அந்த தீமைகளின் அரசாட்சிக்கு கீழே இருந்த நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு அவைகள் நம்மளை மிதிக்கிறது இல்ல, அந்த தீமைகளை பாருங்க ஆண்டவருடைய மக்கள் மிதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசுவின் நாமத்துல எல்லா பிசாசினுடைய தீமைகளையும் நாம் மிதிக்கிறவர்களாக, மேற்கொள்ளுகிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இதுக்கு இணையான ஒரு வசனத்தை போன வாரம் பார்த்தோம், மறுபடியும் பார்க்கலாம். இயேசு சொன்ன வசனம் லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு
அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அங்க வந்து சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டது. இங்க வந்து இயேசு சொல்றாரு, சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருடைய சகல வல்லமை. அப்ப ரெண்டையும் நினைச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம், சர்ப்பம், தேளு, பிசாசுனுடைய சகல வல்லமை. அப்ப எல்லாமே பிசாசுனுடைய வல்லமையை குறிக்கிறது. இந்த உலகத்துல பிசாசு அருமையானவர்கள் மனிதர்களை பாருங்க ஆண்டு பாடாப்படுத்துறான். அந்த காட்சியை தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். மக்கள் பிசாசுனுடைய தீமைகளுக்கு கீழே கடந்து அழுந்துகிறார்கள். இதிலிருந்து வெளியே வருவதற்கு விரும்புகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் வெளியே வர முடியல. இதுதான் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலைமை. பாருங்க அருமையானவர்களே, இந்த சர்ப்பமாகிய பிசாசு தான் பாருங்க அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள பூந்தான். கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாருங்க இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் பாஸ்டர் அப்படிம்பாங்க சிலர். இன்பமான ஒரு வாழ்க்கை தான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆதியில எப்படி இருந்துச்சோ அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் அருமையானவர்களே, எல்லா வளமையும் உடையவர்களாக, எல்லா நிறைவையும் உடையவர்களாக, எல்லா திருப்தியையும் உடையவர்களாக, எல்லா சந்தோஷத்தையும் உடையவர்களாக, அருமையானவர்கள் இன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? கவனிங்க, பிசாசு அங்க வர்றான், வலு சர்ப்பம் அங்க வர்றான் பாருங்க. வந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படி அவர்களை தூண்டுகிறான். இன்னைக்கும் அதே வேலையை தான் செய்யறான் பிசாசு. மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னா பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவர்களை செயல்படும்படி பிசாசு என்ன செய்யறான், ஏவுகிறான், தூண்டுகிறான். ஏதேன் தோட்டத்தில் என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணானோ அதே ட்ரிக்கை தான் இன்னைக்கு என்ன செய்யறான், ஃபாலோ பண்ணுகிறான். நாம கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருந்தோம்னா அவன் நம்மளை மிதிக்க முடியாது, நாம அவனை என்ன செய்யலாம், மிதிக்கலாம். பாருங்க, அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அருமையானவர்கள் இந்த பிசாசை மிதிச்சு ஒண்ணுலாம் ஆகி இருக்கணும். இந்த பிசாசை மிதிச்சு பாருங்க தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளி இருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா அவன் சொன்னதை கேட்டு பாருங்க பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க தேவனுடைய சுயாதீனத்தை இழந்து பிசாசுக்கு அடிமைகளா போயிட்டாங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கை. பிசாசு அவர்களை ஆண்டு கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பாவ நிலைமையில தான் இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நாமளும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த நிலைமையில தான் இருந்தோம். பரிதாபமான ஒரு நிலைமையில தான் இருந்தோம். உலக மக்களுடைய அவல நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருக்கிறோம். எல்லா உலகத்தின் மூல முடுக்குகள்ல இருந்து எல்லா தகவல்களும் டக்குன்னு வந்துடுது. ஸ்வீடனில் என்ன நடக்குது, இட்டாலியில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நினைச்சிருது, வந்துடுது. அவ்வளோ பாருங்க ஒரு அட்வான்டேஜஸ், ஒரு சாதகமான ஒரு சூழலில் இன்றைய உலகம் இருக்கிறது. இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. கவனிங்க, ஆனால் வர்ற இன்ஃபர்மேஷனை பற்றி யோசிச்சு பாருங்க. பொல்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நீங்கள் கேட்டீங்களோ என்னமோ, நேற்று பாருங்க சவுதி அரேபியாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்தியர்கள் 45 பேர் ஒரு பஸ்ஸில் போனாங்களாம். அந்த பஸ்ஸு ஒரு பெட்ரோல் டேங்க் மேலே மோரி 45 பேரும் தீயில எரிஞ்சு போயிட்டாங்களாம். என்ன பயங்கரம் பாருங்க. இப்படி உலகத்தில் நடக்கிற தீமைகள், பொல்லாப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது அருமையால் பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக என்ன செய்து தெரிகிறது. பாவத்தினால பிசாசு போட்டு மனுஷர்களை ஆண்டு கொண்டிருக்கிறான். என்ன பயங்கரம் பாருங்க. ராஜ குடும்பம்னு நம்ம சொல்றோம். அந்த ராஜ குடும்பத்தில் ஒருத்தர் சொல்றாரு, எங்க அப்பா ராஜா,
அவர் அவர் சொல்றதை யாரும் தட்ட முடியாது. அவர் சொன்னது தான். சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மற்ற ரொம்ப உயர்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய கட்டளையை மீறவே முடியாது. மீறினாங்கன்னா கழுத்தை சீவிடுவார், அவ்வளோதான். பாருங்க, அப்படிப்பட்ட அப்பாவுக்கு கீழே இருந்த மகன் அவர் திருமணம் பண்ணி அவர் 3 வருஷமா நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாராம். கவனிங்க, என்ன அநியாயம் பாருங்க. இந்த ராஜான்ற ஆளு மகனை பார்த்து, உன் மனைவி எனக்கு கொடுன்றானா. இதெல்லாம் கேள்விப்படாத விஷயமா இருக்குது இல்லையா? உன் மனைவிய எனக்கு கொடுத்துரு, எனக்கு வைப்பாட்டியா நான் வச்சுக்கிறேன்னு சொல்றானா. மருமகளை மகனை பார்த்து பாருங்க, என்ன அநியாயம். இது எதை காண்பிக்கிறது? பாவம் இந்த உலகத்தை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது, மனுஷனை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது என்பதை காண்பிக்கிறது. அருமையானவர்களே, பேப்பரில் பார்க்குற நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இல்லையா? பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழே மனுஷன் தவிக்கிறான். திருப்போம் நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-23. நீதிமொழி 5:22-23. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் ஒண்ணுமில்லாமல் போவான். மயங்கி போவான்னு போட்டிருக்குது. he'll be lost forever. அவ்வளோதான். ஆளு அவன் அட்ரஸ் தெரியாம போயிடுவான், நரகத்தில் போய் பாடாப்படுவான் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களை பாவம் போட்டு பாருங்க அடிமைப்படுத்துகிறது இல்லையா? இவன் பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு பிரயாசப்படத்தான் செய்யறான். இவன் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமா வாழணும்னு தான் யோசிக்கிறான். ஏன்னா இவன் கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் இல்லையா? நம்ம வாசிக்கிறோம் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில். அங்க ஒரு மதவாதி பாருங்க, ரட்சிக்கப்படாத நிலைமையில மதத்துக்குள்ள இருந்தவன் அவன் சொல்றான், நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்ய முடியல, என்னால செய்யக்கூடாது என்று இருக்கிறவர்களை நானே போய் என்ன செஞ்சிடறேன். அது என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு சொல்றதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனுஷன் இப்படி பாவத்துக்கு கீழே கடந்து சீரழிகிறான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கொடூரமான பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன சொல்லலாம் பாருங்க, நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை நான் செய்வேன், நான் செய்யக்கூடாது என்று இருக்கிற காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பாவம் என்னை விட்டு ஓடிச்சு, பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு வந்துருச்சு. இருக்கிறீங்களா? பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதை செய்யணுமோ அதுக்குரிய பலன் உங்களுக்கு இருக்குது. நல்லா படிச்சு நல்ல மார்க்குகள் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்குரிய பலன் உண்டு. நல்ல பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில பாருங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? அதற்குரிய பலன் உண்டு. நல்ல ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்குரிய பலன் உண்டு. பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்குரிய பலன் உண்டு. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, பலன் உண்டு. இன்னைக்கு பலன் இல்லையே நாம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிமைத்தனங்கள் மனிதர்களை மிதிக்கிறது, ஆனா அந்த அடிமைத்தனங்களை இயேசுவின் நாமத்துல நாம மிதிக்கிறோம். இந்த அடிமைத்தனங்களுக்கு கீழாக மனிதர்கள் அடிமைகளை போல வாழ்கிறார்கள், ஆனா அந்த அடிமைத்தனங்களுக்கு மேலாக நாம ராஜாக்களை போல வாழுகிறோம். தேவன் நம்மை பாருங்க ராஜாக்களாக வாழும்படி நம்மை ரட்சித்திருக்கிறார். அதிகாரத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அடுத்தபடியாக
பாருங்க, இந்த வியாதி ஒரு பிசாசுடைய தீமை. அது இன்னைக்கு எத்தனை பேரை அடிமைப்படுத்துகிறது. வியாதியினால பாருங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கோடிகள் இருக்கிறாங்க உலகம் எங்கும். வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாங்க, இந்த வியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? யாராவது போய் வியாதி எனக்கு வேணும், இந்த வியாதி வேணும், இந்த வியாதி வேணும்னு சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? யாருமே வியாதியை விரும்புகிறது கிடையாது இல்லையா? ஆனா இவங்க விரும்பாத வியாதியை பிசாசு கொண்டாந்து என்ன செய்யறான்? திணிக்கிறான். அவன் அதுக்கு தான் இருக்கிறான். கவனிங்க, லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவை பார்க்குறாரு. அவ பாவம் 18 வருஷமா அப்படியே கூனியாவே இருக்கிறா. நீங்க வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் குனிஞ்சு நின்று பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நிமிராம குனிஞ்சே நின்று பாருங்க, எப்படி இருக்கும்? அவ 18 வருஷமா கூனியா இருந்திருக்கிறா. பாருங்க, இயேசு அவளை பார்த்த மாத்திரத்தில் பிரசங்கத்தை நிறுத்தி அவளை கூப்பிடுறாரு. அவ முன்னால வர்றா. கர்த்தர் அவ மேல கைகளை வச்சு அவளை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லுகிறாரு. சொன்ன மாத்திரத்தில் அருமையானவர்கள், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், வாட் அ ஜீசஸ், என்ன அற்புதமான இயேசு. பாருங்க, 18 வருஷமா யாரும் அவளுக்கு உதவி செய்ய முடியல. இயேசு ஒரு நிமிஷத்துல அவளை சோமாக்கி விட்டுறாரு. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அங்க இருக்கிற பாஸ்டருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பாஸ்டர் அவர் சொல்றாரு, சுகமாகிறதுக்கு 6 நாட்கள் உண்டே, அதிலே போய் சுகமாகிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது அப்படிங்கிறாரு. என்னை மாதிரி பாஸ்டர்களாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய கூச்சலே போட்டிருப்போம், அல்லேலூயான்னு. ஆனால் அந்த பாஸ்டர் பாருங்க, அவருக்கு கோவப்பட்டாருன்னு போட்டிருக்குது. அவருக்கு சுகம்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, அவருக்கு இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். முழங்கால் படி இட கடவோம், எலும்பி நிற்க கடவோம், உட்கார கடவோம், எலும்பி போக கடவோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். கவனிங்க, ஆனால் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, மனுஷன் சுகமா இருக்கிறது தான் முக்கியம், மனுஷன் விடுதலை ஆகிறது தான் முக்கியம், மனுஷன் வாழ்வடைவது தான் முக்கியம், மனுஷன் நல்லா இருப்பது தான் முக்கியம். இருக்கிறீங்களா? நானும் மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே பாருங்க, அந்த பெண்ணை சுகமாக்கி விடுறாரு. அவளால அந்த கூனித்தனத்தை மிதிக்க முடியல. பாருங்க, இயேசுட்ட வந்த மாத்திரத்தில் அதை மிதிக்கிறதுக்கு அவர் உதவி செய்யறாரு. இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வியாதினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நாம என்ன விசுவாசிக்கிறோம்? நம்மை இந்த வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. கல்வாரி சிலுவையில் நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றும் பாக்கி வைக்காம அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசு சுமந்து தீர்த்த வியாதியை நான் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்தார் இல்லையா? அவர் சுமந்து தீர்த்த பாவத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பாவத்தின் அடிமைத்தனம் எனக்கு கிடையாது. அதே போலதான் இயேசு வியாதியை சுமந்து தீர்த்திருக்கிறாரு, வியாதியின் அடிமைத்தனம் எனக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? பாருங்க, இப்ப அப்படி விசுவாசிக்கும் போது தான் அதிகாரத்தை கையில் எடுக்கிறோம். நாம கவனிங்க, அதிகாரத்தை கையில் எடுக்கிற ஆட்களா இருக்கணும். வியாதி அது அப்படி பண்ணிருமா, இப்படி பண்ணிருமா, அந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாரா, இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாரான்னா நீங்க பைபிளை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். கவனிங்க, நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, வியாதியை பற்றிய விளக்கங்கள் நமக்கு தேவையே கிடையாது. அது சின்ன வியாதியா இருக்கட்டும், அது பெரிய வியாதியா இருக்கட்டும், அது கேன்சரா இருக்கட்டும், அல்லது கொரோனாவா இருக்கட்டும், அது எந்த வியாதியாவும் இருக்கட்டும். கவனிங்க, ஆனா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாரு. அவர் தாமே நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை எல்லாம் சுமந்து
தீர்த்தார். எத்தனை வியாதிகளை ஏற்றுக்கொண்டாரு? பைபிளில் போட்டிருக்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எல்லா நோய்களையும் குணமாக்குகிறார். அப்ப எந்த நோயை பற்றி நம்ம கவலைப்படணும்? யோசித்து பாருங்க. அவசியமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்முடைய ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, நான் அதை மிதிக்க போறேன், அதை என்னை மேற்கொள்ளும்படி வந்திருக்குது, நான் இயேசுவின் நாமத்தில் அது தலையில ஏறி மிதிக்க போறேன். நான் வியாதியே என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் சரீரம் இயேசுவின் சரீரம். என் சரீரத்தில் ஓடுற ரத்தம் இயேசு எனக்கு கொடுத்த ரத்தம். இருக்கிறீங்களா? நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா? அந்த கம்யூனியனில் திராட்சை ரசத்தை பாருங்கள், இயேசுவின் ரத்தமாக தான் நம்ம குடிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தான் குடிக்கிறோம். அது நம்முடைய ரத்தத்தோட கலந்து விடுகிறது. அப்போ நாம என்ன சொல்லலாம்? என் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். அதுக்கு தானே ஒவ்வொரு மாதமும் நம்ம திராட்சை ரசம் குடிக்கிறோம். கவனிங்க, அது இயேசுவின் ரத்தத்தையே பருகிறோம் இல்லையா? இயேசுவின் ரத்தம் பலவீனப்பட்ட ரத்தமாக இருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் பாருங்க, நோய்களை ஏற்றுக்கொள்கிற ரத்தமா இருக்க முடியாது. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பாருங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே பசங்களுக்கு டெங்கு காய்ச்சல்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். அந்த பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே போதான், ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க அது ஒன்றும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியலையா. அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியை ரொம்ப அங்கே தள்ளி தூரத்தில் இருக்கிற ஊர் பாருங்கள், நம்ம பைபிள் ஸ்டடியை பாருங்கள் யூடியூப்பில் அந்த 2 பசங்களும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவரும் போட்டு கேட்டாங்களாம். கேட்கும்போது, இயேசுவின் ரத்தம் நம்ம சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் பலவீனப்பட்ட ரத்தமாக இருக்க முடியாது, இயேசுவின் ரத்தம் அது எல்லா பலவீனத்தையும் நீக்குகிற ரத்தம், அந்த ரத்தம் தான் நம்முடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்றத பாருங்க. என்னைக்கோ நான் பிரசங்கம் பண்ணதை அப்படியே கேட்டுட்டு இருந்திருக்காங்க, லைவாக கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. டாக்டர்ஸ் வந்து 2 பசங்க பாருங்க, 2 பேரும் டெங்குல பாதிக்கப்பட்டு 2 பேரும் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்களாம். டாக்டர்லாம் கையை விரிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களாம். ஆனால் குடும்பமாக சேர்ந்து விசுவாசங்களாம், மறுநாளே பாருங்க எல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் ரொம்ப அவசியம். என்ன கேட்குறோம், எதை விசுவாசிக்கிறோன்றது நம்முடைய சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. போன வாரம் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சர்ச்சுக்கு வரணும்னு நினச்சாங்களாம், வர முடியலையா. ஏன்னா அந்த அளவுக்கு பலவீனம். ஒரு மாதிரி ரத்தப்போக்கம், எழும்பவே முடியலையா. நம்ம சர்வீஸை யூடியூப்பில் ஆன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்களாம். கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு வசனம் சொன்னேன்னா, இயேசுவை தேவன் மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை விடுதலை ஆக்கினார் அப்படின்ற வசனத்தை நான் சொன்னதை கேட்டாங்களாம் பாருங்க. அதை கேட்ட மாத்திரத்தில் அவங்க யோசிச்சாங்களாம், இயேசுவை மரண உபாதைகளின் கட்டிலிருந்து விடுதலையாக்கின தேவனே, என்னையும் மரண உபாதைகளின் கட்டிலிருந்து விடுதலையாக்கினபடியால் உமக்கு நன்றின்னு சொன்னாங்களாம். படுத்துக்கிட்டே 5 நிமிஷத்துல எல்லாம் சோகமாகி எளிமையை உட்காந்துட்டாங்களாம் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன கேட்குறோம், என்ன விசுவாசிக்கிறோன்றது பாருங்க ரொம்ப முக்கியம். வியாதி நம்மளை மிதிச்சிட்டு இருக்குதா இல்லை நாம வியாதியை மிதிக்கிறோமான்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, வியாதி உன்னை மிதிக்க கூடாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் நீ மிதிக்கணும். வியாதியை நீ மிதிக்கணும், வியாதி உன் காலுக்குள்ள இருக்கணும். நீ ராஜா மாதிரி ஆரோக்கியமுள்ளவனாய் வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நான் சொல்றது வழங்குது? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்ல, இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். இன்னொரு முறை சொல்ல, இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் வியாதியை மிதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறது மூலமாக வியாதியை மிதிக்கணும். பாருங்க, வியாதியை பற்றிய ஒரு கான்சியஸ்னஸ், அதை குறித்த ஒரு உணர்வு நம்மளை விட்டு ஓடணும்.
நாம் ஆரோக்கியத்தின் உணர்வை உடையவர்களாக மாற வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவன் என்னை குணமாக்குகிற வைத்தியராயிருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவன் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். வியாதிக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இயேசு என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. அதே நேரத்தில் என் வியாதிகள் எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. நான் பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு கீழையும் இல்லை, நான் வியாதியின் அடிமைத்தனத்துக்கு கீழையும் இல்லை என்று வசனத்தின்படி விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோபு நம்ம வாசிக்கிறோம். போவோம், யோபுவின் புஸ்தகத்துக்கு போங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு விசுவாசி, நல்ல மனுஷன், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுமாகிய ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. ஆனா இந்த ஆளை வியாதி மேற்கொள்கிறது. காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாருங்க, அறியாமை. என்ன அறியாமை? பிசாசு வியாதியை கொடுக்குறான், தேவன் வியாதிகளை குணமாக்குகிறாருங்கிற சத்தியத்தை இந்த யோபு அறியவில்லை. யோபு என்ன நினைச்சாருன்னா, ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் தேவன் தான், வியாதியை கொடுக்கறதும் தேவன் தான். ஒரே கொலைப்படி பாருங்க. பெரிய பாஸ்டர் சொல்லுவார், அவங்க அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸ் 2 பேரும், வீட்டில் 5 பிள்ளைகள். ஆகவே காலையில் வீடு ரொம்ப பிஸியாக இருக்குமா. ஏன்னா 5 பிள்ளைகளுக்கும் பாருங்க ஸ்கூலுக்கு சாப்பாடை கொடுத்து விடணும், 5 பிள்ளைகளும் காலையில் சாப்பிடணும், அப்பா அம்மாவும் சாப்பிடணும், அவங்களும் டிஃபனில் எடுத்துகிட்டு போகணுன்றதுனால காலையில் ரொம்ப பிஸியாக இருக்குமா பாருங்க வீடு. அவங்க அம்மா பாருங்க அவசர அவசரமாக சில நேரங்களில் தோசை ஊற்றுவாங்களாம், தோசை வராதான். சரி தோசை வேணான்னு சொல்லி இட்லியை ஊற்றுவாங்களாம், இட்லியும் வராதான். கடைசியில் பாருங்க எல்லா மாவையும் ஒரு சட்டியில் போட்டு என்னமோ பண்ணி அப்படி கிண்டி வச்சுருவாங்களாம். என்னதே சாப்பிட்டு தொலைங்கன்னு கிண்டி வச்சுருவாங்களாம். அவங்க அப்பா வருவாராம். அவங்க அப்பா இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாராம், டே உங்கள் அம்மா இன்னைக்கு டிவி கிண்டி இருக்கிறான்னு. பாருங்க, டிவினா அது இட்லியும் இல்லை, அது தோசையும் இல்லை, அது அம்மாவுடைய குழப்பம். இன்னைக்கு நிறைய பாருங்க விசுவாசிகள் ஒரே குழப்பம் பாருங்க. கர்த்தர் செய்தாரா இல்லை பிசாசு செய்தானா, எந்த தெளிவும் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள இருக்கிறாங்க. பைபிளில் பிறகு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோபுக்கு வியாதி வந்த மாத்திரத்தில் யோபு என்ன யோசிக்கிறாரு? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வியாதி ஆரோக்கியத்தை கொடுத்ததும் கர்த்தர் தான், வியாதியை கொடுத்ததும் கர்த்தர் தான். ஆரோக்கியம் என்கிற நன்மையை கொடுத்ததும் கர்த்தர் தான், வியாதிங்கிற தீமையை கொடுத்ததும் கர்த்தர் தான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே டிவி பாருங்க, ஒரே குழப்பம். யோபுனுடைய அறியாமை பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது. என் ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாருங்க, இவங்க பெரிய பாவம் செஞ்சு விபச்சாரம் செஞ்சு சங்காரமாகிறான்னு சொல்லல, அறிவில்லைன்னா சங்காரம் வந்துடும். வசனத்தை நல்லா தெளிவா அறிந்து கொண்டு நல்ல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பாருங்க, யோபுவுக்கு அந்த அறிவு இல்லை. யோபுவை கர்த்தர் சந்திக்கும் போது கடைசியா பாருங்க, சந்திக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. யோபுவை கர்த்தரே நேரடியாக சந்திக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறவன் இவன் யார் அப்படின்றாரு. அறிவில்லாம பேசுகிற இந்த மனுஷன் யாருன்றார்.
பெரிய பிரசங்கத்தை அவுத்து விடுறாரு பாருங்க. அதை அப்படியாக்கும் இது இப்படியாக்கும் பெரிய காரியங்களாம் பேசுறாரு. ஆனால் கடைசியில் கர்த்தர் வரும்போது சொல்றாரு, அடப்பாவி அறிவில்லாமல் பேசிட்டேப்பா. அறிவில்லாத பிரச்சனை தான் யோபுனுடைய பெரிய பெரிய பிரச்சனை. ஆனால் நமக்கு பாருங்க, இயேசு ஒரு பெரிய தெளிவை கொடுத்துருக்கிறார். யோபுனுடைய வாழ்ந்த காலம் அப்படி. யோபுவை நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது. யோபுனுடைய காலத்தில் இயேசு வரல, சிலுவையில் பாருங்க ரத்த சிந்தி மறிக்கல, பாருங்க பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை, யோபு மறுபடியும் பிறக்கல, யோபுனுடைய பாருங்க ஆவி மறுபடியும் பிறக்கல. ஆகவே அவர் வாழ்ந்த காலம் அப்படி. அதனால அவருக்கு அந்த வெளிச்சம் அதிகமா இல்லை. ஆனா இயேசு வந்த பிறகு சத்தியத்தை குறித்த பெரிய வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார் பாருங்க, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். திருடுகிற எதுவும் பிசாசு தான், கொல்லுகிற எதுவும் பிசாசு தான், அழிக்கிற எதுவும் பிசாசு தான். கவனிங்க, இந்த 3 காரியத்தையுமே வியாதி செய்யுது இல்லையா? யோசித்து பாருங்க. வியாதி திருடுது, பணத்தை திருடுது, பாருங்க சுகத்தை திருடுது, பலனை திருடுது. அது மட்டும் இல்ல, வியாதி அழிக்கிறது. பணத்தை அழிக்குது, சுகத்தை அழிக்குது, குடும்ப சமாதானத்தை அழிக்குது, இப்படி அழிக்கிற வேலையும் செய்யுது. அப்புறம் கொல்லுகிற வேலை சொல்லவே வேணாம். வியாதியில் ரொம்ப நாளாக கிடக்கிறவங்க செத்து போயிடுறாங்க இல்லையா? அப்ப வியாதி திருடுகிறது, அழிக்கிறது, கொல்லுகிறது. இயேசு சொல்றாரு, நானும் திருடுகிறவன் அல்ல, நானும் கொல்லுகிறவன் அல்ல, நானும் அழிக்கிறவன் அல்ல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப பாருங்க, வியாதியை கொண்டு போய் தேவனோட இணைக்கவே கூடாது. தேவன் கொடுத்துட்டாருங்க. ஒரு ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கறதுக்காக வியாதியை தேவன் கொடுத்துட்டாரு. ஒரு பிரசங்கர் சொன்னார் பாருங்க, வியாதி ஒரு மறைவான ஆசீர்வாதம். வியாதி ஒரு மறைவான ஆசீர்வாதமா? இல்லைங்க, வியாதி மறைஞ்சிருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வராது. வியாதி மறைஞ்சிருக்கிற சாவை உங்களுக்கு கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குதுங்க? வியாதி கொல்லுகிற சக்தி, அதை போய் மறைவான ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயேசுக்கு தெரியாததான் நம்ம சொல்லிட போறோம். யோசித்து பாருங்க, அது இயேசு அப்படி அறிந்து வைத்திருப்பாரானால், அது வியாதி ஒரு மறைவான ஆசீர்வாதம் என்பது உண்மையா இருக்குமானால் இயேசு தாராளமா சொல்லியிருப்பாரு. அப்பா வியாதி மறைவான ஆசீர்வாதம்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன சொல்றாரு? அது திருடுகிறவனுடைய சக்தி. அது திருடுகிற சக்தி, கொல்லுகிற சக்தி, அழிக்கிற சக்தி. எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்ப பாருங்க, கடைசியில் யோபுக்கு கொஞ்சம் தெளிவு வருது. யோபு 42 அதிகாரத்துக்கு போங்க. யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிறையதற்காக வேண்டுதல் செய்த போது, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வியாதி என்பது சிறையிருப்பு. இவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரணும்னு தான் யோசிக்கிறாரு. ஆனா சிறைச்சாலை இவரை வெளியே விட மாட்டேங்குது. இவர் வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு யோசிக்கிறாரு. ஆனா வியாதி இவரை விட மாட்டேங்குது. கடைசியில கர்த்தர் வந்து இந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன செஞ்சாரு? விடுதலையாக்கினாரு. விடுதலையாக்கி, அருமையானவர்களே, வியாதியை கீழ்ப்படுத்தி வியாதியை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு பலனை யோபுவுக்கு தந்தாரு. யோபு வியாதியிலிருந்து விடுதலையாகி, நல்லா கவனிங்க, சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு, இந்த பைபிளை சரியா படிக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோபு ரொம்ப காலமா வியாதியா இருந்தாருன்றது அவங்க யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல, யோபு வியாதியா இருந்தது 9 மாசம்தான். வேத வல்லுநர்கள் எல்லாரும் சொல்றாங்க 9 மாசம்தான். ஆனா அதுக்கு பிறகு 140 வருஷம். எல்லாரும் சொல்லுவோம் 140 வருஷம். பாருங்க, வாசிக்கலாம். 16வது வசனம், யோபு 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். 17வது வசனம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 9 மாசம் சிறையிருப்பை கர்த்தர் மாத்திட்டாராம்.
140 வருஷம் நல்ல ஆரோக்கியமா வாழ அவனுக்கு உதவி செய்தாராம். அதனாலதான் புதிய ஏற்பாடை நீங்க வாசிக்கும் போது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்றாரு. முடிவை பாருங்கன்றாரு. ஆரம்பத்தை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, முடிவை பாருங்க. யோபுனுடைய முடிவு எவ்வளோ அருமையான முடிவு. அந்த 9 மாசம் சிறை இருப்ப, அந்த வியாதியின் சிறை இருப்ப கர்த்தர் மாற்றி விட்டாரு. மாற்றி விட்டுட்டு யோபுவை 140 வருஷம் நல்ல ஆரோக்கியமுள்ளவனாய் வாழ செய்தார். அந்த 9 மாசம் யோபுவை வியாதி ஆண்டு கொண்டிருந்தது. கர்த்தர் விடுதலை ஆக்கின மாத்திரத்துல யோபு வியாதிய 140 வருஷம் போட்டு மிதிச்சாரு. அல்லேலூயா. நாமளும் பாருங்க, வியாதியை மிதிச்சு மேற்கொண்டு வாழும்படி கர்த்தர் நமக்கு இன்றைக்கும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அடிக்கடி சொல்லணும், கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பாவத்தின் மேல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, வியாதியின் மேல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நான் ஒரு பலனற்ற ஒரு நபர் கிடையாது. நான் அதிகாரமுடைய தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசி. எல்லா தீமைகளையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்டர்ஸ் பார்த்து முடிச்சிருவோம். அது என்னன்னா பாருங்க, தரித்திரம், கடன் பிரச்சனை. விசேஷமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல ஊர்களுக்கு போறேன் பிரசங்கம் பண்றதுக்காக, பல சபைகளில் பிரசங்கம் பண்றேன். சில பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே இருக்கிறோம், ஆனால் அப்பப்போ வெளியே போகிறோம். வெளியே போய் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். முடிஞ்ச உடனே நிறைய பேர் ஜெபம் பண்ண வர்றாங்க பாருங்க. வர்றதில் 90% ஆட்கள் அவங்க ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க முன் வருகிறார்கள். அது என்னன்னா, கடன் பிரச்சனையா இருக்குதுயா, ஒரே கடன் பிரச்சனையா இருக்குது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரேம்பண்டா இருக்குது இந்த கடன் பிரச்சனை. கிட்டத்தட்ட எல்லாரையும், ஒரு 90% ஆட்களை ஆண்டு கொள்ளுகிற ஒரு பிசாசினுடைய தீமையாய் இந்த கடன் பிரச்சனை இருக்குது பாருங்க. நெகேமியாவின் நாட்கள்ல திருப்போம், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2ல இருந்து பாருங்க. அது என்னவென்றால், அவர்களில் சிலர், அதாவது இஸ்ரவேல் மக்கள்ல சிலர் நெகேமியாட்ட சொல்றாங்க, நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்தைகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். நிறைய பேர் இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு இல்லை, ஆகவே சாப்பிட்டு பிழைக்கும்படி தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். 3வது வசனம், வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். பஞ்சமான நேரம், பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம். தானியத்தை கடனாக வாங்கினது மட்டும் இல்ல, பணத்தையும் கடனாக வாங்கினோம். 5வது வசனம் பாருங்க, எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர்கள் கைவசமாயிட்டு என்றார்கள். கவனிங்க, கடன் நிமித்தமாக பிள்ளைகள் எல்லாம் அடிமையா போயிட்டாங்க. எங்களுடைய திராட்சை தோட்டம், எங்களுடைய ஒலிவ தோப்புகள் எல்லாம் இன்னொருத்தர் கையில போயிடுச்சு, ஒன்றும் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெகேமியாட்ட சொல்றாங்க. அப்புறம் நெகேமியா பாருங்க சில ஆலோசனைகளை சொல்றாரு, கடன்ல இருந்து விடுதலை ஆவதற்கு சில ஆலோசனை சொல்லுகிறாரு. அதன்படி இஸ்ரவேலின் பாருங்க இந்த பெரிய தலைவர்கள்லாம் செய்த போது மக்கள்
இந்த மாதிரி கடன்ல இருந்து விடுதலை ஆனார்கள் இந்த அதிகாரம் சொல்லுறது. வீட்டில் போய் வாசிங்க, கவனிங்க. ஏன்னா அர்த்தம்னா இந்த கடன் இருக்குதே, இது ஒரு அடிமைத்தனமான ஒரு பிசாசினுடைய வல்லமை. போட்டு மக்களை அடிமைப்படுத்துகிறான். எத்தனை பேப்பர்ல எத்தனை நியூஸ், குடும்பமா தற்கொலை பண்ணிட்டாங்களாம். என்னன்னு கேட்டா கடன் பிரச்சனை. அது ஒன்று ரெண்டு பேப்பர்ல வருது, ஆனா பேப்பர்ல வராதது எத்தனையோ இல்லையா? பொல்லாத பிசாசினுடைய சக்தி பாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன்கிற ரீதியில பிசாசு போட்டு என்ன செய்யறான்? மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு நம்முடைய பண பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிருக்கிறார். நம்முடைய கடன் பிரச்சனைக்கும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம். என்ன கிருபை! அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார்னா, பொதுவாக இன்னைக்கு ஐஸ்வர்யவான்கள் என்ன யோசிக்கிறாங்க? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஏதோ செய்வாங்க, அது செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா செய்ய மாட்டாங்க. தங்களை பாதிக்கும்னு நினைச்சா பாருங்க, பேசாம கப்சிப்புன்னு இருந்துக்கிடுவாங்க இல்லையா? உலகத்தில் எல்லாரும் அப்படிதான். ஆனா தேவன் பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்த நமக்கு எதுக்கு இவங்க பிரச்சனை நாம எதுக்கு தலையிடுவானே, இவங்க எப்படியும் போட்டோம் அப்படின்னு சொல்லி கத்திர விடாம நம்மளை அவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஆண்டு காலையிலே சொல்லுவோம், கர்த்தருடைய அன்பை நினைக்கும் போது அடிக்கடி நான் கண்ணீர் விடுகிறேன். கவனிங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம், அவருடைய தரித்திரத்தினாலே நான் தரித்திரன் ஆகிறேன் உனக்காக. எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமைக்கு நான் வருகிறேன்னு சொல்லி அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு தரித்திரத்துக்கு முடிவு கட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்ப நீ வியாதியை மேற்கொள்கிறவனாயிருப்பாய், பாவத்தை மேற்கொள்கிறவனாயிருப்பாய், தரித்திரத்தை மேற்கொள்கிறவனாயிருப்பாய். நீ அடிமையா இருக்க மாட்டாய், நீ ராஜாவாயிருப்பாய்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் மேற்கொள்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, முன்னேறுகிறவர்களாக, அநேருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நம்ம இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு உறுதி உண்டாகணும். பாவத்தை மிதித்து போடுவேன், வியாதியை மிதித்து போடுவேன், தரித்திரத்தை மிதித்து போடுவேன், பயத்தை மிதித்து போடுவேன், பிசாசின் தீமைகளை மிதித்து போடுவேன். மிதிச்சு நான் ஜெயிக்கிறவனாய் இருப்பேன். நான் ஜெயிக்கிறவனாய் இருப்பது தான் என் தேவனுடைய சித்தம். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அதிகாரத்தை கர்த்தாவே, அந்த அத்தாரிட்டியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசுடைய தீமைகளையும் நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுகிறோம், எதிர்த்து நிற்கிறோம். அவைகளை கர்த்தாவே மிதிக்கிறோம், அவைகளை மேற்கொள்ளுகிறோம். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி எங்களை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் எங்களை மேற்கொள்ள முடியாது, சாபங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக. எஜமானர் செய்கிறீர், வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.